வெளிப்புற தூய்மை, அக தூய்மை. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணர்ந்து உள்ளிருந்து வெளியே வருவதை தீமையாக வராமல் நன்மையாக மாற்றக்கூடிய பலத்தை இயேசு காட்டுகிறார். கைகள் கழுவுதல், பாத்திரங்கள் கழுவுதல், உணவுக்கு முன் இது ஒரு பெரிய சடங்கு முறை. நல்லதும் கூட, தூய்மையாக இருப்பது நல்லது. ஆனால் அதை செய்யாவிட்டால் பாவம் இல்லை. அதே நேரத்திலே உள்ளிருந்து வெளியே வருகிற சொற்களோ செயல்களோ ஆய்வு செய்து பார்த்து அது நன்மையாக இருக்கிறதா, கடவுளுக்கு புகழ் சேர்க்கிறதா, அல்லது தீமையிலே பாவத்திலே போய் முடிகிறதா என்பதை யோசித்து பார்த்து அங்கேயே சரி கட்டிவிடலாம். அதை தான் இயேசு சொல்கிறார். நம்முடைய மத சடங்கு முறைகள், பழக்க வழக்கங்கள் கூட, திருவிழாவை ஒற்றி எவ்வளவு சடங்கு முறைகள் இருக்கிறது. தேர் அல்லது சப்பரத்துக்கு சிறுவம் தூக்குவது, யார் கொடுத்த புடவையை கட்டுவது, யாரெல்லாம் ஜோடிப்பது, யார் லைட்டு போடுவது, யாருடைய பூசை முதலில் வாசிக்கப்பட வேண்டும், யார் முதலிலே தேரை சப்பரத்தை நகர்த்த வேண்டும். இப்படி திருவிழாக்கள் நிறைய சடங்குகளோடு இருக்கிறது. அதில் சண்டையோடு முடிகின்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் திருவிழாவினுடைய உண்மையான நோக்கம் என்ன? அன்னை மரியாள் வழியாகவோ அல்லது பாதுகாவலர் வழியாகவோ கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம், புகழ் பாடுவோம், மகிழ்ச்சியாக அந்த சுரூபங்களை தேரிலோ அல்லது சப்பரத்திலோ வைத்து கடவுளுக்கு புகழ் சேர்க்கும் விதத்திலே கொண்டாட வேண்டும். இங்கே மதுவும் நடனமும் முக்கியம் பெறுகிறது. இன்னும் பல. அதை தான் இயேசு சொல்கிறார். செய்யப்படுகின்ற மத சடங்கு முறைகள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்திலே செய்யப்படவில்லை என்றால் அது அர்த்தமில்லாத சடங்கு முறைகள். ஆய்வு செய்து பார்த்து கொள்வோம். இறைவன் இன்னும் வாழ்த்து பெறுவாராக.